உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இறுதிக்கட்ட 3 மாதங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 2024வது வருடத்தில் இந்த இறுதிக்கட்ட கால அமைவுகளில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது மீனராசி அன்பர்களுக்கு தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, யதார்த்தமான குணம் படைத்தவங்க, இளகிய மனது உடையவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நேர்மையாக யோசிப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் பல விஷயங்களில் நம்பி ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையை கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போவும் உங்களை பொறுத்தவரையிலும் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய இலக்கை உருவாக்கணும்னு நினச்சி போராட்டத்தில் இருக்கிறவங்க. ஆனால் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தான், இந்த மீனராசி அன்பர்கள் தான் உயர்தரமான இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படின்னா, ஒரு நல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும், ஒரு அதிகாரப்பூர்வமான இடத்துல இருக்கிறவங்களும், அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் அதிகப்படியானவங்க இருப்பீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மோட்சஸ்தானாதிபதிக்கு சம்மந்தப்பட்டவர், ஒரு மேஷத்துக்கு கடைசி ராசி. ஆனால் இது இந்த ராசியினுடைய கடந்த காலகட்டங்களில் இருந்த நிகழ்வுகளால் பல்வேறு விதமான மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களை சார்ந்தவங்களே நீங்கள் இழந்திருக்கிறீங்க. அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகளில் சில தோல்விகளால் எவ்வளவோ உழைச்சிங்க, எவ்வளவோ பாடுபட்டீங்க. அந்த தொழில் ரீதியில் கடைசி நேரத்தில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாகுது. இந்த செலவுகளால் கடன் சுமைகள் அதிகமாகி, வாங்கின கடனை சரியான நேரத்தில் கட்டணுன்றதுக்காக வாங்காத இடத்துல வாங்கி, கேட்காத இடத்துல கேட்டு, எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுதே தவிர இது எங்கேயுமே இங்கே குறையலை. அப்போது இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரிஸ்க் எடுத்து பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கின்ற மன வலி, வேதனை, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஆளாகி நிற்கக்கூடிய நிலை. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்ல, உங்களுடைய வேலைகளிலும் ரொம்பவும் தடைகள், இடைஞ்சல்கள். நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி பாடுபட்டாலும் அடுத்த குறிப்பிட்ட நாள்லேயே இடம் மாறுற நிலைமை உருவாக்குது. நீங்கள் தப்பு செய்கிறதில்ல, நீங்கள் போய் நிற்கிற இடத்துல தேவையில்லாத இடைஞ்சல்கள் வருது. இதனால் பலவிதமான மன அழுத்தம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற ஒரு வலி, வேதனை மீறி சரியான விதத்தில் உங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் இடைஞ்சல் கொடுத்து, குடைச்சல் கொடுத்து, உங்களுடைய பேரை கெடுத்து, உங்கள் மேலே இல்லாத பொல்லாதது சுமத்தி மீண்டும் நீங்கள் சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல்வேறு விதமான சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போது கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்வையில் சுக்கிரன் வரப்போகிறார். அந்த சுக்கிரன் இப்போ ஆட்சியிலிருந்து அடுத்தது விருச்சிகத்துக்கு வரார். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு அடுத்தது மகரம், கடைசியில் கும்பம். அப்போ சனி பகவானோட இணையிறார். அப்போது குரு ப்ளஸ் சுக்கிரன் நேர்கோட்டில் டைரக்டாக பார்க்கக்கூடிய நிலை உருவாக்குது. சனி பார்வையில் சுக்கிரன் நிற்கக்கூடிய நிலை உருவாக்குது. செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் பகவான் மீண்டும் நீச்சனை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் மீது பார்வை விழுது. அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போது தொழில் ரீதியில் திடீர் திருப்பம் உண்டாகும். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டவங்க வளர்ச்சியை நோக்கி செயல்படுவீங்க. ஆல்ரெடி இருக்கிறவே தொழிலிருந்து இன்னொரு தொழிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டாயிடும். வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் தடையாயிடுச்சு என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த முயற்சிகளில் மாபெரும் வளர்ச்சி டக்குன்னு உங்களுக்கு மீண்டும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அப்புறம் சிலருக்கு பார்த்திங்கன்னா, மெரிட்லேயே படித்து ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாட்டிலேருந்து அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். அதற்குண்டான முயற்சியும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் அது தடையாகி நின்று இருந்திருக்கும். அப்போது ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைவுகள் உண்டாக்க போகுது. சக்ஸஸ் கிடைக்க போகுது. வெளிநாடு போக போகிறீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் நிற்கும் பொழுதெல்லாம் மாபெரும் மாற்றங்கள். நவம்பர் மாதமெல்லாம் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அருமையான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல்
இந்த விஞ்ஞான சார்ந்த ரீதியிலையும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலையும் சரி, புது புது முயற்சிகளும் கண்டுபிடிப்புகளும் சக்ஸஸ் அடைய போகுது. பெரிய லெவலில் நேம் வாங்க போகிறீங்க. குறிப்பாக அரசு உத்தியோகம், அதுலேயும் காக்கி சட்டை துறை, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அவார்டு வாங்குகிற அளவுக்கு நிறைய ரெக்கார்டை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டாக்கப்போம். ஏன்னா அந்த கிரகங்களுடைய அமைவுகள் உங்களை பெரிய லெவலில் உயர்த்தி காட்டும், அந்த லெவலுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம்னு சொல்லலாம். இதில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், தனக்கு பெரியவங்களுடைய நட்புகள் கிடைச்சி அதனால் இன்னும் அடுத்தடுத்து மேல் நோக்கி உங்கள் வளர்ச்சி நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். இதில் உங்களுடைய குடும்ப ரீதியில் இருந்து சிக்கல்கள் நீங்கும், உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகும், நட்பு ரீதியில் இருந்த இத்தனை நாள் சங்கடங்கள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகள் கிடைக்கும். வரவு செலவு ரீதியில் கொடுத்த இடத்துல பணம் வராமல், வாங்கின இடத்துல கட்ட முடியாத சில சிக்கல்கள் எல்லாமே சரிவரக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரே வீட்டிலிருந்து பேச முடியாமல் கூட சிலர் எல்லாம் இருப்பீங்க சலிப்பு சங்கடங்களால். இன்னும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. இதெல்லாமே சரி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும். மூவ் பண்ணுங்க, முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க. லாபஸ்தானத்தில் குரு பார்வையும், உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் குரு பார்வையும் விழுது. அந்த குரு பார்வை விழக்கூடிய இடத்துல உங்களுக்கு புதன் பகவானும் அந்த நிற்கக்கூடிய தருணம் உருவாக போகுது. இது எல்லாமே குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி சுபகாரியங்கள் உண்டாக்கும். எப்படின்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய தருணம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டாகும். இதில் புத்திரபாகியம் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியமும் கிடைக்கும். மேற்கொண்டு ஏன்னா இந்த ராசியினுடைய அடிப்படை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பூர்வீக இடம் பலம் பெறுது. எனக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய தருணத்தில் அப்போது பூர்வீக சொத்துக்கள் கைக்கூடி வரும். புத்திரபாகியம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கல்வி ரீதியில் நல்ல மேன்மைகள் அடைவாங்க. ஆல்ரெடி குடும்பத்தில் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, ஒருத்தருக்கு காய்ச்சல் தலைவலி வந்து குடும்பத்துக்கே வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாயிருந்திருக்கும். இது எல்லாத்தையும் அழகாக சரி செய்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. உங்கள் வேலைகள் எல்லாமே கரெக்டாக வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கெல்லாம் கூட மைண்டு மாறி இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் கிடைச்சி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க. பிள்ளைகள், நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு எல்லா தகுதியும் இருக்கும். நல்ல கல்வி படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து இன்றைக்கி கை நிறைய சம்பாரித்து ஒழுக்கம் குடும்பத்திற்கு எல்லாம் இருந்துமே இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி போயிட்டுருக்கும். அப்போது இந்த அளவுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் இருந்தும் அவங்களுக்குரிய வாய்ப்புகள் அமையலையன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்குரிய மேன்மைகள் கிடைக்கும், நடக்கும், நல்லபடியாக அமைஞ்சு வரும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு அந்த திருமண சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க. அந்த பிரச்சனை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. பொண்ணு கொடுத்த இடம், வாங்கின இடத்துல இனம் புரியாத மன அழுத்தங்களும் தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளால் உங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை உண்டாகி எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தருணம் இந்த இடத்துல உருவாகும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு சாதகமான ஒரு நிலை இறுதி கட்ட இந்த 3 மாதங்களில் கிடைக்க போகுது. குறிப்பாக குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகுது. அது அமைஞ்சால் யோசிக்காமல் செய்யுங்க. உங்களுக்கு வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யுங்க, பூமி வாங்குகிற வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யுங்க. அதே போல் இந்த வண்டி வாகனங்கள், இந்த இரும்பு இயந்திரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை குறைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நானாச்சுன்ட்டு இறங்குறத விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்படுங்க. ஆடம்பர பொருள் செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. தேவையில்லாத செலவு வைக்கும், அதை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ்.
அப்பா அம்மா தாய் தந்தைக்கு நல்லா இருக்கும், தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும், தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுடைய முயற்சி பலமாக இருந்தால் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய பரல்கள் பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவு உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.